வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன? இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு என்ன தீர்வு, எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். விருச்சிக ராசியை பற்றி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இவைகளுக்கெல்லாம் என்ன விடிவு என்பதனை பற்றி, என்ன விதமான பரிகாரங்கள் என்பதனையும் பற்றி ஒரு விளக்கமாக காண்போம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் போக போக முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கையிலேயே ஊறிவிடுவார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது இவர்களுடைய உணவு, வேலை, அதே சமயம் கடன், எதிர்ப்பு எண்ணங்கள். நீங்கள் விருச்சிகத்தை போல ஒரு எதிர்ப்பு எண்ணங்கள் உடையவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. நண்பர்களே, நீங்கள் விருச்சிக ராசிக்கு உதாரணமாக ஒரு கோப குணம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் எதை எடுத்தாலும் நீங்கள் சாதாரணமாக சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னா ராசிகள்லேயே இந்த மேசம் ஒரு சென்சிட்டிவில் ஒரு 50%னா விருச்சிகம் 100% சென்சிட்டிவ் பர்சன். நீங்கள் சாதாரணமாக அந்த விருச்சிகத்தை எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய கோபத்தினாலே அழிவார்கள். அவங்களோட பிடிவாதம் இருக்கும். ஒன்று எடுத்தால் அதை செய்தே தீருவது, அதற்காக எந்த வழிகளை வேண்டுமானாலும் செய்வது என்கின்ற ஒரு கோப குணம் இவருடைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மற்றவர்கள் இதை செய்து விட்டார்களே, நாம் இன்னும் இதை அடையவில்லையே என்று மிக அதிகமான ஒரு மனசில் போட்டு பாரத்தை சுமந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய தாழ்வுக்கும் ஏற்றத்திற்கும் காரணம் மற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். விருச்சிகத்தை பொறுத்தவரை இவர்களே எதிரிகள். இவர்களுடைய எண்ணங்கள் இவருக்கே எதிரியாக மாறும். அது மட்டுமல்ல, கடன் வாங்கிவிட்டால் சொத்தை விற்று கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள். வெளிநாடு செல்வது, வெளிநாட்டு மோகம் உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எந்நேரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு விஷயத்தில் இந்த விருச்சிகத்தை யாராலும் அடித்து கொள்ள முடியாது. அதே போல் இவர்களை பொறுத்தவரை உயிர்கண்டம், ஒரு விபத்து, கண்டம், இவைகளை சந்திக்காத விருச்சிக ராசியே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு அவமானத்தை சந்திக்காத விருச்சிகம் இல்லவே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் மிதுனம் இவர்களுக்கு 8வது வீடாக வருவதனால் 2 அவமானங்கள், 2 கண்டங்கள், 2 பிரச்சனைகள், இப்படி வழக்கு, வம்பு, பிரச்சனை, இப்படி ஏதோ ஒன்றிலே போய் தனக்குத்தானே மாட்டிக்கொள்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு என்ன விதமான விஷயங்களை செய்தால் நன்மை கிடைக்கும் என்றால், நண்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்கு இவர்கள் வீட்டில் விருச்சிகம், கும்பம், ரிஷபம், சிம்மம் ஆகிய ராசி லக்கணங்கள் கட்டாயம் இருக்கும். இவர்கள் மீன ராசிக்காரர்களையும், கன்னியா ராசிக்காரர்களையும், கடக ராசிக்காரர்களையும் பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவர்களால் இவர்களுக்கு நன்மை நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இவர்கள் இயற்கையாகவே 2ஆம் இடம் குரு வீடாகவே வருவதனால் இவர்கள் குருவை வணங்குவது, தனது குருவை இவர்கள் எந்த அளவிற்கு வணங்குகிறார்களோ அந்த அளவிற்கு மிக பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, இயற்கையாகவே இவர்களுக்கு கடகம் பாக்கியஸ்தானமாக இருப்பதனால் காவேரி நீர் வழிபாடு, கங்கை வழிபாடு, இப்படி ஆறுகள் ஓரம் இருக்கக்கூடிய கோயில் வழிபாடுகளை செய்தால்
மிக பெரும் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதே போல் இவர்கள் இந்த விருச்சிகம் என்பது ஆசனவாய், லெட்டின் கட்டி கொடுப்பது, ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கோ அல்லது ஸ்கூல்களுக்கோ லெட்டின் நீங்கள் கட்டி கொடுப்பது, அல்லது எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா அந்த லெட்டினுக்கு உண்டான மாப் அல்லது அந்த கிளீனிங் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தால் கூட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் வெற்றிகள், எதை எண்ணி கொடுக்கிறார்களோ அது கிடைக்கும் நண்பர்களே. இது உண்மையா? இது உண்மையிலுமே நடக்குதா நண்பர்களே? விருச்சிக ராசி நமது பிரதமருடைய ராசி விருச்சிகம்தான். அவர் கங்கையை சுத்தப்படுத்துகிறேன் என்றார். கங்கை கோயில்களில் கங்கை அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டியுள்ளார். அவர் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து பிரதமராகவே இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதே போல இந்தியா முழுக்க அவர் லெட்டினை கட்டி கொடுத்துள்ளார், ஸ்வச் பாரத் திட்டமாக. இவையெல்லாம் எதற்காக நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே ஜோதிடம் தான் நண்பர்களே. ஜோதிடம் அன்றி அணு அளவும் அசையாது. அவர் ஜோதிட பிரகாரமே செய்கிறார். எனவே நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அவ்வளவு செய்ய வேண்டாம். எளிமையாக ஒரு கிளீனிங் மெட்டீரியல்ஸை வாங்கி கொடுப்பது, நீங்கள் காசி சென்று வழிபடுங்கள். இல்லையேல் ஆற்றோரம் உள்ள ஏதோ ஒரு கோயிலை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். அதைவிட உங்கள் தாயிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள், வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி என்னிடம் கான்டாக்ட் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல, வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடு அற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன். அந்த பரிகாரங்களானது எளிமையானது, ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள். அவற்றையும் செய்து வாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே. இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே. நன்றி.